மிதுன ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க. புதுமையான சொந்தனைக்கு சொந்தக்காரங்க. புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. இதனால் மிதுன ராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக வந்திருக்கும். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோரும் மிதுன ராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தானாக தேடி வந்துடும். ஏன்னா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலே கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அப்படின்னு நிறைய மிதுன ராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க. மிதுன ராசிக்காரங்க பிரச்சனைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நிலைமை நிறைய மிதுன ராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும்னு நினச்சி இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனை கஷ்டம் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தானாக அதிகமாக இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் உங்கள் வேலையை மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க. நீங்கள் என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இதனால் வரை நடந்த கெட்ட எல்லா விஷயம் விட்டு இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் பொறுத்த வரைக்கும் இப்போ இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் மிதுன ராசி இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையும் நீங்கள் தான் ஏந்துவீங்க. இனி மிதுன ராசிக்காரங்க எதிர்பார்த்த மாதிரி எமனே வந்தாலும் இந்த மிதுன ராசிக்காரங்களை இனி தடுக்க முடியாது. கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இனி உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது. அதாவது இந்த மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது இப்போ ஸ்டார்ட் ஆகி இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நாட்களாக மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா
ஏன் மிதன ராசிக்காரங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் எங்களுக்கு சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க, குரு பெயர்ச்சின்னு சொன்னீங்க, ராகு கேது பெயர்ச்சின்னு சொன்னீங்க. இத்தனை பெயர்ச்சி நடக்கும், எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஒருத்த வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னு அவனை பார்க்குறவங்க எல்லோரும் சுக்கிர உச்சத்தில் இருக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சுக்கிர பயிற்சி மூலமாக மிதன ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தற்சமய சனி ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. இதன் மூலமாக ஒரு சில நாளில் விஷயம் நடக்காமல் இருக்கு. இனி வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ஏன்னா மிதுன ராசி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தாங்க. எங்களால் கடன் வட்டி கட்டதான் முடியுதோ வரும், அந்த அசலை எங்களால் கட்டவே முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. குறைந்தபட்சம் 5 லட்சமாவது 10 லட்சம் அப்படிங்கிற கண்டிப்பாக கடன் இருக்கிற நபர்கள் நீங்கள் இல்லாத பார்க்கவே முடியாது. இந்த 2025 முடிஞ்சு 26 அடி எடுத்து வைக்கும்போது ஒரு ராஜயோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுது. இந்த சுக்கிர பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. அதை நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் வேலை ட்ரை பண்ணி நீங்கள் எந்த வேலையை ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அந்த வேலை இனி கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு இத்தனை நாள் அடைஞ்சிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சுமூகமாக முடிய போகுது. தீர்ப்பு சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு முடிய போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரப்போகுது. தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்க போகுது. அரசியல்வாதி பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். ராகுவால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். நீங்கள் மறைமுகமாக உங்களுக்கு தொழில் வார்த்தைகள் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அதிகாரபூர்வமான அதிகாரிகளிடையே ஆதரவு, வார்த்தைகள், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து, நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்க போகுது. தொழில் வியாபார தடைகள் எல்லாம் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வர வேண்டிய பணம் விரைவில் எனக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் எல்லாம் விலகும். அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உதவிகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக அழியப் போகுது. உங்களுக்கான நண்பர் உங்களை உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்க முடக்கி கிடந்த நிர்வாகம் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவீங்க. முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். அது மட்டும் இல்லைங்க, சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழிலை விரிவாக செய்வீங்க. விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டத்தில் திருமணம் நிலை அப்படிங்கிற மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு அடைஞ்சு வகையில் திருமணம் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். 30, 35, 37 வயது வரையிலும் நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது.
உங்களுடைய வாழ்க்கை துணை இழந்த மிதுன ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் எல்லாமே வேணாலும் அப்படிங்கிற இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எதையும் செஞ்சிடவே முடியாது. எல்லோருக்கும் எல்லா பேரண்ட்டும் 2 பேர் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு சுலபமாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது கஷ்டம்தான். மறுமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு இந்த மாதம் இந்த வருடம் முடிவதற்குள் உங்களுக்கான எல்லாம் நல்ல செய்தி உங்களிடத்துல வந்து சேரப்போகுது. நீங்கள் நினைப்பீங்க, நான் போகாத கோயில் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு. ஆனால் உங்களுக்கு இந்த 2025 26 முடிவதற்குள்ள உங்களுக்கான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு ஒரு 6-7 மாதம் பொறுத்தவரை நல்ல ஒரு ராஜயோகம் இருக்குது. இந்த 2025 விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. அந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக ஏற்றுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற போகிறீங்க. அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுபவித்து உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்க போகிறீங்க. அதனால் உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுடாமல் உங்களுடைய சந்தோஷத்தை நினச்சி நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை மட்டுமே நினச்சி வாழுங்க. இனி உங்களுடைய ராசிக்கு எப்பவும் இனி வரக்கூடிய காலத்தில் ராஜயோகம்தான்.